ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெய்லி vlogல என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்துலலாம் உள்ள செடிகளுக்கெல்லாம் வந்து பாத்தி பிடிக்காமல் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பாத்தி பிடிப்போம். ஏன்னா இன்றைக்கி சென்னையிலேருந்து வந்து இன்றைக்கி 2வது நாள். ஸோ சும்மா நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பாடியெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் பாடி ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளெல்லாம் வந்து பாத்தி பிடிச்சிட்டு அதே மாதிரி என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தென்னைமர செடிக்கு தான் வந்து நான் பாத்தி பிடிக்க போகிறேன். நம்ம கொல்லையில் மொத்தம் 1 2 அப்புறம் அந்த சைடு ஒரு 3 4 5 ஒரு 6 7 தென்னங்கன்று வந்து நம்ம கொல்லையில் வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற செடிகளெல்லாம் என்ன செடிகள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து தென்னை மரத்துக்கு பாத்தி பிடிப்போம். நம்ம தென்னை மரத்துக்கு இப்போ பாத்தி பிடிச்சா தான் நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தண்ணி வழுகி போகாமல் கரெக்டாக அந்த வேர் பிடிப்பு வந்து நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து இது வந்து ஆப்பிள் செடி. நம்ம நேற்று வீடியோலேயே வந்து அந்த கொல்லையில் வந்து நம்ம ஒரு ஆப்பிள் மரம் காட்டினோம். அதே போல் இங்கே ஒரு ஆப்பிள் செடி ஒன்று வச்சுருக்குறோம். அந்த செடியுமே பாத்தி பிடிக்காம தான் இருந்தது. அந்த செடிக்கு நம்ம இப்போ பாத்தி பிடிப்போம். நமக்கு செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்கும் எப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து நம்மளுக்கும் செடி வைக்கிறது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வரும்போது இந்த மாதிரி ஐயோ சாஞ்சிரும்னு குச்சி வச்சுருக்காங்க. அதை வேற ஓகேவா. இப்படி பாத்தி பிடிச்சாதான் வந்து தண்ணி ஊற்றும் போது தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது பாருங்கள், இங்கே ஒரு தென்னை மரம் சொன்னேன், இங்கே ஒரு தென்னை மரம், இதை சொல்லவே இல்லை. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து இது என்ன மரம்? இது சாத்துக்குடி மரம். இது ஆரஞ்சு மரம். இதுவே வச்சு வந்து ஒரு 2 வருஷத்துக்கிட்ட இருக்கும். ஆனால் காய் விடலை, இதுவும் காய் விடலை. சரி ஓகே, நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் வேலையை பார்ப்போம். அப்போ சீக்கிரம் முடியும். வெயில் வேறு. இது பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியலையே. நம்ம சின்னதுக்கு மட்டும் பார்த்து பிடிப்போம். ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்பா பார்த்துக்குவாங்க. இது பாருங்கள், இது மல்லிகைப்பூ செடி. இது ஃபுல்லாக இந்த லைனில் ஒரு 4 மல்லிகைப்பூ செடி இருக்குது. அந்த லைனில் ஒரு 4 மல்லிகைப்பூ செடி. அந்த லாஸ்ட்டில் ஒரு 4 மல்லிகைப்பூ செடி இருக்குது. 4த்தையும் காட்டுறேன். எல்லாமே குண்டு மல்லி தான் பாருங்கள். எதுவுமே ஒத்த மல்லி கிடையாது. இப்போ நம்ம மல்லிகைப்பூ செடியெல்லாம் வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அப்பப்போ கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டால் தான் வந்து நம்மளுக்கு அரும்பு விடும். அதனால் நம்ம கட் பண்ணி விட்ருவோம். எந்த அளவுக்கு நம்ம உடச்சி விட்றோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு 6 கழுத்து வந்து அரும்பு விடும். இந்த கத்தியில் தான் கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கையே கத்தியாக பயன்படுத்திக்கலாம். நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, இதெல்லாம் கட் பண்ணி விடுங்க, தழுக்க தான் வந்து அரும்பு விடும். ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சுவலி பூத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இப்போ கட் பண்ணி விடுறதுல தப்பே இல்லை. மறுபடியும் இன்னொரு சீசன் வரும், அதுக்குள்ளேயும் வந்து இது தழுத்துரும். அடுத்து இங்கே பண்ண, இங்கே இதை நம்ம இது பண்ண வேண்டாம், உடச்சி விடலாம், கொஞ்சமாக உடச்சி விடலாம். ஏன் அப்படின்னா இப்படி கொஞ்சம் அரும்பு வந்துருக்கு. சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தோம் அப்படின்னா வேர்க்கும். ஏதாவது வேலை பார்க்கணும், அப்புறம் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும். சென்னையில் தான் வந்து எதுவும் வேலை பார்க்க முடியாது. தின்னுட்டு நம்ம அப்படியே இருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம வேலை ஏதாவது பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி உடச்சி விட்ருக்காங்க, இருந்தால் நம்மளும் உடச்சி விடுவோம். எங்கள் அப்பா வந்து இந்த செடியெல்லாம் வச்சாங்க அப்படின்னா எதையுமே எதுவும் டச் பண்ண மாட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கு பாவமாக தெரியுமா என்னன்னு தெரியல, உடச்சி விட மாட்டாங்க. நான் வந்தால் தான் அது உடச்சி விடுறது. அரும்பு 2 அரும்பு வேறு இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு மேலே அதில் கை வைக்க வேண்டாம். இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி பாருங்கள். இந்த லைனில் 4 இருக்குது. இது 3 வந்துருச்சு. அப்படி அந்த 3 வந்துருச்சு. இது 3 வந்துருச்சு. அந்த லாஸ்ட் உள்ளது மட்டும் பாருங்கள் குளிஞ்சு. இப்போ பாத்தி மட்டும் தான் பிடிக்கிறேன். தண்ணியெல்லாம் வந்து எங்கள் அப்பா விட்டுப்பாங்க. ஏதாவது ஒரு வேளை நம்ம பார்த்து கொடுப்போமே.
இதிலே நம்ம கட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆரம்பத்தில் எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது. நாங்களும் செடி வளரட்டும் அப்படின்னு கட் பண்ணி விட மாட்டோம். ஆனால் நான் நிறைய யூடியூப்ஸில் பார்த்து ரெண்டாவது இந்த மல்லிப்பூ செடி வைக்கிறவங்கள்ட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இதை கட் பண்ணி விடுறீங்களோ அதுலேருந்து இந்த மாதிரி தழுத்து வந்தது அப்படின்னா அரும்பு நிறைய தழுக்க அதுலேருந்து அரும்பு நிறையா வரும் அப்படின்னு. அதனால் நானும் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா கட் பண்ணி விட்டுரு. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த ஒரு மல்லிப்பூ செடி எல்லாம் வந்து தழுத்து வரவே மாட்டேங்குது. சம்டைம்ஸ் பக்கத்து வீட்டு ஆடுலாம் வேறு வந்து கடிச்சு சாப்பிட்றது, அதனாலே வர மாட்டேங்குது. ஓகே, இது போதும். அப்புறம் இங்கே போடணும் முடிவாச்சு. மழை வந்திருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. உள்ள செடி வைக்கிறாங்க. ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள், இது வந்து கொய்யாப்பழ மரம். அடுத்து இங்கே ஒரு தென்னை மரம் பாருங்கள். இங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம், அங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் இத்தனைக்கும் நம்ம பார்த்து பிடிச்சி கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. வெயில் வரையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கை தான் பார்க்க முடியும். அங்கே ஒரு 4 மல்லிகைப்பூ செடி இருக்குது. அந்த 4 மல்லிகைப்பூ செடியை மட்டும் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்து பிடிப்போம். சரி வாங்க. கோழிங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் குட்டி குட்டி கொய்யா செடி. இந்த கோழிங்கெல்லாம் வந்து எப்படி களைச்சி போட்டிருக்கு பாருங்கள். ஊரோட்டு கோழிங்கெல்லாம் வந்து களைச்சி பாருங்க, எல்லாத்தையும் களைச்சி போட்டிருக்கு. இங்கே வந்து நெறிஞ்சு முள் வேறு கிடக்கும். காலில் குத்து செப்பல் போடாத வந்துட்டு எல்லாத்தையும் களைச்சி விட்ருது. அதனாலேயே வந்து பாருங்க, எங்கள் அப்பா இதுக்கெல்லாம் ஓலை போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. சரி வாங்க. இதோ இதில் என்ன செடி வச்சுருக்காங்க, இதில் ஏதோ ஒரு விதை போட்டிருக்காங்க, என்ன விதைன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த நம்ம வீட்லேயுமே கருவேப்பிலை மரம் நிறையா நிற்கும் நம்ம கொள்ளையிலையுமே. ஆனால் எல்லாத்தையும் பறித்து வச்சுட்டாங்க. இந்த ஒரு கருவேப்பிலை மரம் இல்லை, இந்த ஒரு கருவேப்பிலை மரம், அந்த ஒரு அங்கே பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலைன்னு. அப்போ இது என்னன்னு தெரியுது எல்லாருக்கும். இந்த பாருங்கள் இது. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து இந்த பனை மரத்துலேருந்து நாங்கள் நொங்க இருக்கிறது முடியல, ஆள் இருந்தால் நொங்க இருக்க முடியல அப்படின்னா பனம்பழத்தை விழுகிற பனம்பழத்தை போட்டு பனை கிழங்கு பண்ண வச்சுருக்கோம். இது வந்து சீதாப்பழ மரம். ஓகே வாங்க பார்க்கலாம். அடுத்து இந்த 4 செடிக்கு மட்டும் சொன்னல, எங்கே ஒரு தென்னை மரம், அங்கே ஒரு தென்னை மரம், அப்புறம் இங்கே பப்பாளி மரம். இந்த பப்பாளி மரம் வந்து இயற்கை கொடுத்த கிஃப்ட். இதெல்லாம் இந்த பப்பாளி மரம்லாம் இயற்கை கொடுத்த கிஃப்ட்டு. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து சாப்பிட்டு விதையெல்லாம் கொள்ளைக்குள்ள தூக்கி போட்டு அந்த மூலமாக வளர்ந்தது. வளர்றதையே நம்ம கட் பண்ணி போடுவோமே சொல்லிட்டு அப்படியே வளர விட்டுட்டோம். அது பாட்டுக்கு எத்தனை மரம் வருதோ அத்தனை மரத்தையும் நம்ம வளர விடுவோம்னு சொல்லியாச்சு. வளர்ந்துட்டுருக்கு நல்லா. இங்கே ஒரு கருவேப்பிலை திரும்பி பாருங்க, சொன்னல இந்த ஒரு மல்லிச்செடி, இந்த ஒரு மல்லிகைப்பூ செடி, இந்த ஒன்று. இப்போ இதனாலையும் பார்த்து பிடிச்சிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் அதுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதுக்கு மேலே அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒர்க்கை தான் நம்ம பார்ப்போம். நம்மளை யாரும் கம்பல் பண்ணலை. சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தால் ஏதோ ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். மேலே பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்து பிடிக்கலாம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வேரெல்லாம் வருது. 4க்கு பார்த்து பிடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த செடியை உடச்சி விடுவோம். இவ்வளோ ஜருக பாருங்க. மரத்துலேருந்து விழுகிற குப்பை எல்லாம் இந்த கொள்ளைக்குள்ள தான் வருது. நல்ல உரம் தான் இந்த ஜருகையிலலாம். இருந்தாலும் பிளாஸ்டிக் கவர்லாம் வேற கிடக்குது பாருங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம எங்கே செய்ய போகிறோம்? இங்கே பாருங்க, மயில் அரங்கு சரிங்களா, மயில் தோகை அழகாக இருக்கு பாருங்க. சொல்ல மறந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு டெய்லி ஒரு மயில் வந்து எப்படி காக்கா, குருவி, பூனை எல்லாம் வந்து சாப்பிட்டு போதோ அதே மாதிரி மயில் ஒரு டெய்லி வந்து நம்ம வீட்டில் மயில் வந்து சாப்பிட்டுட்டு போகும். இப்போ என்ன தெரியல, 2 நாளாக ஒர்க் பண்ணுறல ஒரு மாதிரி இருக்குது. 2 நாள் நமக்கு மயிலை நம்ம கண்ணில் பார்க்கல. சரிந்தா இப்படி லைட்டாக இதை பார்த்து பிடிச்சிக்கோ. ஓகே,
போதும். இதையும் பாத்தி பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம செடியை உடச்சி விட்டுட்டு விலாகை முடிச்சுக்கலாம். இந்த பெரிய மரத்துக்கெலாம் தென்னை மரத்துக்கெலாம் எங்கள் அப்பா வந்து பிடிச்சிக்கட்டும். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஏன்னா நம்ம சென்னையில் அவ்வளோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லைல்ல. இந்த மாதிரி டெய்லி வேலை பார்த்தோன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும். நான் கொஞ்ச நாளாக சென்னையில் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறனால அந்தளவுக்கு அலைச்சல் இல்லாதனால ஃபேட் ஆகிட்டேன். இங்கே வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை உடைக்க முடியல. ஓகே, கெட்டி போயிருக்கு. ஆஹா, எல்லா மரமும் உடைக்க முடியல, செடியுமே உடைக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு உடைச்சிருவோம். ஆல்ரெடி உடச்சி தான் வச்சுருக்காங்க. நம்மளோட பங்குக்கு கொஞ்சம் உடைச்சிருவோம். உடைச்சாதாங்க நிறைய மல்லிகைப்பூ வரும். நான் நல்லா இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு போகிறது, நல்லா செடியெல்லாம் நல்லா பெருசாகி பூ பூக்கிற நேரம் நான் இங்கே இருக்கிறதே இல்லை பூ வைக்கிறதுக்கு. நம்ம சென்னையில் போய் பூ கேட்டோன்னா ஒரு மலை இப்படி அளந்து கொடுப்பாங்க இழுத்து. அதுவும் நல்லாவே இருக்கிறதில்ல. பார்த்திங்கன்னா பழைய பூவை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி. இதெல்லாம் பாருங்கள், ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் லைட்டாக உடச்சி விடுவோம். உடைக்க முடியல, கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கலாமோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவு கட் பண்ணும். போதும். ஓகே, போதும் கட் பண்ணது. இனி வந்து இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலையை வந்து எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு கவலை கிடையாது. இன்றைக்கும் நேற்று இதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வெயில் இருந்தது. பட் ஒரு 5 o'clock போல் நல்லா ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை வந்தது. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் அப்படி வரலைனாலும் எங்கள் அப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி 3 நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டெய்லி ஒரு தடவை இதுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி சாப்பாடு கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அதனால் அந்த வேலை எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க. நம்ம இந்த vlog முடிச்சுக்கலாம். இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி குட்டி குட்டி டெய்லி vlogs நான் போடுறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். கொள்ளையை சுற்றி காட்டும்போது ஒரு முக்கியமான செடியை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த செடியை பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு. இது வந்து கொல்லைக்குள்ள வந்து நிறைய படர்ந்து இருக்கும். செருப்பு போட நடக்க முடியாது, காலில் அந்த முள்ளு குத்துங்கிறனாலே என்னடா அது அப்படின்னு பறித்து போட்டுருவோம். ஆனால் வந்துட்டு இதில் வந்து இந்த செடியில் நல்ல ஒரு மெடிசன் கேரக்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வயசாயிடுச்சு அப்படின்னா பெரியவங்களுக்கு இந்த குதிகால் வாதம், இந்த முழங்காலில் நீர் கோர்த்துட்டு கால் வீங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவஸ்தைப்படுவாங்க. அப்போது யூஸ்வலாக இதை வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த முட்டி வலிக்கிற மாதிரி அந்த நீர் உப்பு நீர் சேர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உப்பு நீர் சேர்ந்து இந்த காலெல்லாம் வீக்கமாகி வலிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையை சிம்பிள் அவங்களுக்கு வலிச்சிருச்சுனாலே இந்த இலையை ஒரு 4-5 இலையை பறித்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அப்படி கசக்குவாங்க. கசக்குனா ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வரும். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 3 நாள் டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடுவாங்க. குடிச்சிட்டாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த வலி, அந்த நீர் கட்டி, இந்த என்ன சொல்லுவாங்க, நீர் கோர்த்துருக்கு சொல்லுவாங்களா காலில் முழங்காலில், அந்த நீர் கோர்த்துருக்கிறது வந்து வடிஞ்சு அந்த பெயின் ரிலீஃப் கிடைக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத மருந்து. ஆக்சுவலி இது வந்து எங்கள் வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போல்லாம் எங்கள் அம்மாவுக்கு கால் வலிக்குதோ அப்போல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதோ டேப்லெட் சாப்பிட்றது இந்த மாதிரி வேலையை வச்சுக்க மாட்டாங்க. டக்குனு இந்த இலையை பறித்து அந்த மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா கசக்கி விட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சுவாங்க. அதுதான் அவங்களோட மருந்து. ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இது வந்து இது எக்ஸ்பெரிமெண்டலாக இல்லை, சொல்கிறது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட் கிடையாது. அதே மாதிரி இது அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு கால் வலிச்சதுனா மட்டும் ஒரு 3 days கண்டினியூ, அதாவது விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் இது ஒரு கண்டினியூ ஒரு 3 நாளைக்கு எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுக்கு வந்து கால் வலி ரிலீஃப் ஆயிருக்கும். இதே போல் நான் வந்து ஒரு சென்னையில் ஒரு அக்காவுக்கு கால் வலிக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னனால நான் அவங்களுக்கு போய் இந்த இலையை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவங்க ஒரு 3 நாள் குடிச்சு நல்லா ரிலீஃபாக இருக்குது, எனக்கு இந்த விதை கொண்டு வா, இல்லைன்னா இந்த செடி பறிச்சிடுவான்னு சொன்னாங்க. அந்த செடியை பறிச்சு கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த செடியை வளர்க்கணும்னு நினச்சிருப்பாங்க அப்படி இருக்குது. ஆனால் அது நீர்ச்சத்து உள்ளதுனால அழுகிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் இனி இந்த விதை இங்கே கடந்ததுன்னா எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். உங்கள் ஊர் சைட்லேயும் இந்த மாதிரி செடி இருந்தது அப்படின்னா அலட்சியப்படுத்தாமல், வயசானவங்களுக்கு ஏதாவது ரொம்ப கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.